வணக்கம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா, திமுக பட்டியலின சமுதாய மக்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரா நடக்கிற வன்முறைகளுக்கெல்லாம் ஆதரிக்கிற மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணிக்கு எதிரா பட்டியலின சமுதாய மக்கள், சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகள அவங்க பெருசா பெற முடிஞ்சதுக்கு காரணம் அந்த சமுதாய மக்கள் திமுக நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள்ல பட்டியலின சமுதாய கட்சிகளும் சேர்ந்தாங்க, இணைஞ்சாங்க. ஆனா கடந்த இந்த ஆட்சியில கண்டிப்பா திமுக அரசு பட்டியலின சமுதாயத்தை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு மிக பெருசா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சப்போர்ட்டா செயல்படுறாங்க அப்படிங்கிறத திராவிட இயக்கத்துங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பட்டியலின சமுதாயத்தின் மேலே தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டியது திமுக அரசு. உருப்படியாக எதையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், பட்டியலின சமுதாய மக்களுக்கு ஆதரவாகவும் திமுக நிற்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. இதுக்கு திமுக தரப்பு என்ன சொல்ல போகுது? ஏன் பட்டியலின சமுதாய மக்கள் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார். அமைச்சர் சொன்னதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 உடுமலை சங்கர் ஆணவ படுகொலை நடந்துச்சு. இந்த ஆணவ படுகொலை தமிழ்நாடே உழுக்குச்சு. இதில் கௌசல்யா தப்பிச்சிட்டாங்க. அவங்க கௌசல்யா தாய் அன்னலட்சுமி, அவருடைய உறவினர் பாண்டித்துரை அவங்கள 2017 விடுதலை பண்ணிட்டாங்க. 2016 நடந்துச்சு. 2017 இவங்க விடுதலை பண்ணுறாங்க. ஏ1 கொண்டு வர அவங்க அப்பா சின்னசாமி இருந்தார். அவர் 2020 உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுறாரு. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா, அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக முதலமைச்சர், இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சங்கர் ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிக்க அரசு தவறிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடாக போகும்போது திமுக அரசு எந்த விதமான துணையும் சப்போர்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை சங்கர் தரப்புலையும் சொல்கிறாங்க. கௌசல்யா சங்கர் படுகொலைக்கு ஒரு 10 வருஷமா நான் நீதிக்காக போராடிட்டு இருக்கேன். எங்களுக்கு உறுதுணையாக திமுக அரசு நிற்கணும், ஆனால் நிற்கலை. மேல்முறையீட்டில் கொலை செய்த தரப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே விடுதலை பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திமுக அரசு அதிக கவனம் செலுத்தி சாதியவாதிகள் வாக்கு பறிபோகும் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக பயப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை அதிகரிச்சிருக்கு. விஷயத்தில் திருமாவளவனோட பலமுறை இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கமும் சொல்லிட்டாரு. ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் திமுக அரசு ஒரு ஆணையம் மட்டும் அமைச்சாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றுமே செய்யலை. ஆதிக்க சாதியினரோட வாக்கு பறி போயிடும். பட்டியலின சமுதாய மக்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுத்தோம்னா நம்மளுடைய ஆதிக்க சாதி மக்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை, திமுக அரசு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற 2 மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மேல்பாதி இங்கே திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே தலித்துகளுக்கு உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயினர் போராடுறாங்க. இப்போ அந்த பட்டியலின சமுதாயத்துக்கு ஆதரவாக திமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, காவல்துறைகள்லாம் வச்சு அந்த கோயிலுக்குள்ளே அவங்கள உள்ள அனுமதிச்சிருக்கணும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கோயிலை இழுத்து பூட்டுறாங்க. அதே போல் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திமுக அரசு பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த மாதிரி செயல்பட முடியுது திமுக அரசுனால? பட்டியலின சமுதாய வாக்குகள் வேணாமா? பட்டியலின சமுதாய வாக்குகள் பெற முயற்சிக்காம அவங்கள எதிர்த்து போராட விடுறாங்க. போராடுறவங்களையும் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. சாதிய வாக்குகளை கவர்றதுக்கு திமுக இப்போயே திட்டம் போட்டிருக்கா? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை திராவிட இயக்கங்கள் இப்போ திமுக அரசுக்கு எதிராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாரு. சொந்த சமூகத்தில் தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி இந்த வள்ளி கும்மியில் நடத்துகிற கலைஞர் கே பாலு அப்படிங்கிறவர் அந்த உறுதிமொழியை ஏற்பார். சொந்த சமூகத்தில் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லி வள்ளி கும்மியில் நடனம் ஆடுற அந்த சமுதாய பெண்கள்கிட்ட வாக்குறுதிகளை வாக்குறுதிகள் வாங்கிக்கிட்டு தான் அந்த நடனமே கற்றுக் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவருக்கு அந்த கே பாலுக்கு தமிழக அரசோட கலைமாமணி விருதை கொடுக்குறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆளப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சாதிய உணர்வை தூண்ட வகையில் கொங்கு பகுதியை சேர்ந்த ராஜகவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். இவர் புதிய திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அமைப்பு ஆரம்பித்து அது ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட
ஒரு 50 தடவை ராஜகவுண்டர் ராஜகவுண்டர் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் வந்து உதயநிதி தான் என்ன சொன்னாரு, சமூக நீதி காப்போம், ஜாதியத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் பேசினாரு, சனாதனத்தை ஒழிப்போம்லாம் சொன்னாரு. அப்படிப்பட்டவர் வந்து எப்படி ராஜகவுண்டர் ராஜகவுண்டர்னு இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுகவுக்கு எதிராக சமூக நீதி ஆர்வலர்கள் கடுமையான ஒரு உணர்வுகளை கொண்டு வராங்க. அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. ரெண்டாவது, திமுக அரசு வந்து பட்டியலின சமுதாய மக்களுக்காக வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிலர் வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்கெல்லாம் சில புள்ளி விவரங்களை சொல்றாங்க. இப்போ 2023 அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்களுக்கு எதிராக 1921 குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2021 திமுக பொறுப்பேற்ற பிறகு 1377 குற்றங்கள் பதிவாயிருக்கு. 2022 1761 இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இங்கெல்லாம் பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிரான வழக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. பாதிக்கப்பட்ட பட்டியலின சமுதாய மக்கள் எங்க போய் நீதி கேட்குறது? அவங்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்கும்போது திமுக அரசை வேடிக்கை தான் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. திமுக அரசு இதுக்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் மதிவேந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அரசு வந்து பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வழக்கோட எண்ணிக்கை அதிகமா தெரியுது. மற்ற மாநிலங்களில் வந்து வழக்கை வந்து தொடுக்கிறதே கிடையாது. ஆனா இங்க நாங்க தொடுக்கிறோம். அதனால உங்களுக்கு வழக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பட்டியலின சமுதாயத்துக்கு ஆதரவாக தான் திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வழக்கு எண்ணிக்கைகளை வந்து அடிப்படையா வச்சு நீங்க பேசுறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசு வழக்குகள்லாம் பாரபட்சம் பார்க்காம தான் செயல்படுறாங்க. திமுக அரசும் பட்டியலின சமுதாயத்துக்கு எதிராக வந்து அவங்க செயல்பட்ட மாதிரி கருத்தெல்லாம் சொல்றது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கௌசல்யா விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து நியாயமான விஷயங்களா இருந்தால் கண்டிப்பா திமுக அரசு அதை கண்காணிச்சு தேசிய குற்ற ஆவண மையத்தில் புள்ளிவிவரங்களை பெற்று அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் வந்து இந்த சம்பவத்தின் தொடர்பாக வந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை வந்து சட்ட பாதுகாப்போட தான் இந்த அரசாணை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமூக கட்டமைப்புல ஜாதிய ஆதிக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னம்னா இந்த தனி சட்டத்தை ஏற்றும் போது அதுக்கு முன்னாடி ஆணவ படுகொலை அது எதிரான ஒரு சட்டத்தை நம்ம உருவாக்கும் போது அந்த சட்டம் வந்து வலுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அரசு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா சாதிய பேர் உள்ள குறியீடுகளை வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லியாச்சு. சாதிய பேர் உள்ள தெருக்கள் பேர்லாம் எடுக்க சொல்லியாச்சு. அப்படி வந்து ஒவ்வொன்றா தான் சாதி இதுலேருந்து எடுக்க முடியும். திமுக வந்து பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது தவறான கருத்து. இது வந்து போலித்தனமானது. தேர்தல் நெருக்கத்தில் இப்படியெல்லாம் சில சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற பேரில் திமுகவுக்கு எதிராக பட்டியலின சமுதாயத்துக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. இது ஒரு முதிர்ச்சியற்ற விமர்சனம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக அரசு சார்பாக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. பட்டியலின சமுதாய மக்கள் அது இல்லாமல் தொல் திருமாவளவன் அவர் தான் நிறைய விஷயங்கள் வேங்கவேல் விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படலைன்னு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஆனா கூட்டணிக்குள்ளேயும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. என்ன செய்ய முடியும்? திராவிட இயக்கங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.